Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடிக்கும் மோதல். பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட முக்கிய நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் நடவடிக்கை. நீக்கிய நிர்வாகிகளை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் அன்புமணி. பாமக தலைவராக பொறுப்பேற்ற பின் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. ஆனால் இன்றிலிருந்து சுதந்திரமாக செயல்பட முடியும் என நம்புகிறேன். சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மனம் திறந்த அன்புமணி. பொறுப்புகள் வரும் போகும், ஆனால் தொண்டர்களின் அன்பு பாசம் மட்டுமே நிரந்தரமானது. பாமகவில் என்றும் அடிமட்ட தொண்டராகவே இருக்க விரும்புவதாக அன்புமணி பேச்சு. பாமக பொருளாளராக திலகபாமா தொடர்வார். திலகபாமாவை பொறுப்பில் இருந்து நீக்கி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்ட நிலையில் பாமக தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணி புது அறிக்கை. பாமகவின் பொருளாளராக தானே உள்ளதாக திலகபாமா பேட்டி. அன்புமணியின் தலைமையின் கீழ் அனைவரும் செயல்பட உறுதியாக உள்ளதாகவும் விளக்கம். உலகத்திலேயே தன் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் மீது சிறு துரும்பும் பட விட மாட்டேன். தாய் மீது அன்புமணி பாட்டிலை வீசினார் என ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கமான பேச்சு. பாமகவின் நிலை கண்டு மனவேதனையிலும் உளைச்சலிலும் இருக்கிறேன். கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேதனை. அரசியலே வேண்டாம் என்ற மன உளைச்சலில் இருப்பதாக பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லவே இல்லை என்றும் விளக்கம். நம்மிடம் கொள்ளையடித்த பணத்தை அடுத்த வருடம் வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவார்கள். தவேக தலைவர் விஜய் மறைமுக சாடல். தந்தை பெரியாருக்கே ஜாதி சாயம் பூச முயற்சி நடக்கிறது. யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் தொடர்பாக இடம்பெற்ற கேள்வியை சுட்டிக்காட்டி விஜய் குற்றச்சாட்டு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை இளம் தலைமுறையினர் தேர்ந்தெடுக்க வேண்டும். பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கும் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்த வேண்டாம் எனவும் தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கௌரவித்தார் விஜய். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் திமுக பொதுக்குழு கூட்டம். அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தவறாக பேசியிருந்தால் நிச்சயம் மன்னிப்பு கேட்டு இருப்பேன். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற தன்னுடைய பேச்சு குறித்து கமல்ஹாசன் விளக்கம். And I believe it's a democratic country, and I believe in law and justice, and I believe always love will triumph. நாட்டுக்கு தேவை என்பதால் திமுக கூட்டணிக்கு வந்துள்ளேன். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பின் கமல்ஹாசன் விளக்கம். திராவிட குடும்பத்திற்குள் கன்னடம் இருக்கிறது என்றால் தண்ணீர் கேட்டால் மறுப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சராமரி கேள்வி.
நகைக்கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு விலக்களிக்க பரிந்துரை. ஏழைகளின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த கொள்கையாக இருந்தாலும் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பின் முடிவெடுக்க வேண்டும். நகைக்கடன் விதி தளர்வு குறித்த மத்திய அரசின் பரிந்துரையை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. நகைக்கடன் குறித்த RBIயின் வரைவு நெறிமுறைகளை முறைப்படுத்த மத்திய அரசு வழங்கிய பரிந்துரைக்கு EPS வரவேற்பு. நகை கடன்களுக்கு பழைய நடைமுறையே தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நகைக்கடன்கள் குறித்த ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புகளை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும். CPM MP சு வெங்கடேசன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என வெளியாகும் செய்தி வதந்தி என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு அலுவலகம் விளக்கம். தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்ட டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனு. மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. அலட்சியமாக அளிக்கப்பட்ட சிகிச்சையில் 8 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நெல்லை அருகே அதிவேகமாக சென்ற கார் அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதி விபத்து. காரில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அழிப்பு. 84 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை அழித்த போலீசார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. தமிழக கேரள எல்லையில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. கன்னியாகுமரியில் மலை கிராமங்களில் சூறாவளி காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள் சேதம், மின் இணைப்பு துண்டிப்பு. கோவை சித்திரை சாவடி தடுப்பணையில் கரை புரண்டோடும் வெள்ளம். எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து விளையாடிய சிறுவர்கள். தொடர் மழையால் உடுமலை கூட்டாற்றில் காட்டாற்று வெள்ளம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தளிஞ்சி வயல், கீழனவயல் கிராமங்கள் அவதி. கேரள மாநிலம் கண்ணூரில் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். ரப்பர் படகு மூலம் மீட்கும் பணி மும்முரம். இந்தியாவின் பதிலடியால் போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் கெஞ்சியது. கான்பூரில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய கடற்படை பங்களிப்பு இருந்திருந்தால் பாகிஸ்தான் இன்று 4ஆக இருந்திருக்கும். INS விக்ராந்த் கப்பலில் பயணித்த பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரின் போது 118 பாகிஸ்தான் நிலைகளை தாக்கி அழித்த இந்திய பாதுகாப்பு படையினர். ஜம்மு காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு.
இந்திய பாதுகாப்பு துறையின் பட்ஜெட் 2047ஆம் ஆண்டுக்குள் 31 லட்சம் கோடியாக இருக்கும். இந்திய தொழில் கூட்டமைப்பு அறிக்கை. லக்ஷர் இ தொய்பா பயங்கரவாதிகளுடன் ஒரே மேடையில் இருந்த பாகிஸ்தான் அமைச்சர்கள். பஞ்சாப் மாகாணத்தில் நடந்த நிகழ்வில் இந்தியாவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் தகவல். பீகாரில் பிரதமர் மோடியை குடும்பத்துடன் சந்தித்த இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. சூரியவன்ஷியின் எதிர்கால முயற்சிகளுக்கு தனது வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசு தேர்வு முறைகேட்டால் வேலை இழந்த 26,000 ஆசிரியர்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போராடிய ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது. உத்தரகாண்டில் தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வந்த 19 வயதான அங்கிதா கொலை வழக்கு. பாஜக முன்னாள் நிர்வாகியின் மகன் உட்பட 3 கோத்வார் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவானதாக தகவல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.